தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள்ல மகளிருக்கு பணம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் மாசம் 1000 வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜார்க்கண்ட்ல பாக்குறப்போ 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது 2500 ரூபாயா வந்து மாத்திட்டாங்க. மகாராஷ்டிரால 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட எல்லாருமே கொடுத்தாங்க. சில ஆண்கள் கூட கொடுத்தாங்க அந்த அரசு பாரபட்சம் பார்க்காம. ஆமா, அதுதான் பாஜக அரசு. இப்ப அதை கம்மி பண்ணி 500 ரூபாய் மாத்திட்டாங்க. ஏன்னா மகாராஷ்டிரால மிகப்பெரிய துண்டு விழுந்திருக்கான் பட்ஜெட்ல. இப்ப RBI எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய நிதி பற்றாக்குறையில கொண்டு போய் உங்களை விட்டுரும். இது வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்குமே 1,68,000 கோடி வந்து செலவாகதான் திட்டங்களுக்கு மட்டுமே. இதனால நீங்க செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்த முடியாம போயிடும். தயவு செஞ்சு கட்டுப்படுத்துங்க அப்படின்னு ஒரு அலாமிங்கா சொல்லிடுறாங்க பல மாநிலங்களுக்கும். சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, நாங்க ஆட்சியில இருப்போம்ல, அதுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையேங்கிற மாதிரிதான் அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிஜேபி முன்னாடி அது இலவசங்கள் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார் பிரதமர் மோடி. ஆனா அவங்க ஆள்ற மாநிலங்கள்லாம் இதுதான் வாக்குறுதியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் மத்திய அரசு மேல நேத்தே வந்து ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருந்தாரு தலைமை நீதிபதி கவாய். அந்த தீர்ப்பாயங்கள் சட்ட திருத்தம் தொடர்பான ஒரு வழக்குல மத்திய அரசுக்கு எதிரான வழக்குகளை நான் விசாரிக்கிறது அவங்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு திரும்ப அதே வழக்குல அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவருக்கு பதிலாக அவங்க அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாத்தி அவங்க ஆஜராகி நான் வந்து இதுலேருந்து இன்னும் தள்ளி போடணும் இந்த வழக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கவாய் அமர்வில். அது ஏன் வந்து எத்தனை வாட்டி தான் நாங்கள் இதை வந்து தள்ளி வைக்கிறது, நாங்கள் எப்போ ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது அப்படின்லாம் கவாயாக கேட்டிருக்காரு. ஒருவேளை நவம்பர் 24க்கு பிறகு, அதாவது அவர் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு இந்த வழக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, அதை ஓப்பனாகவே சொல்லிடுங்க, இது வந்து கோர்ட்டுக்கு நீங்கள் இழைக்கிற அநீதி அப்படின்லாம் சொல்லி ஹார்ஷாவே வந்து ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அவர் விசாரிக்க வேணாம்னு தான் நினைக்கிறாங்க போல. ஏன்னா தள்ளி போட்டுட்டே இருக்காங்க பாருங்க அந்த வழக்கை. சரி, தள்ளி போடட்டும். அடுத்து வர்றவர் கவாயோட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்களா? சூரியகாந்த் வராரு அடுத்து, பார்ப்போம்.